நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணிருக்கலாம். வெறும் டான்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து OMRல அட்டன் பண்ணோம். அங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இட்ஸ் மை ஃபீல். இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா நகர்ல மட்டுமே நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ வேளச்சேரியிலே வந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய பரவலா நிறைய இடத்துல நடக்குது. இட்ஸ் ஹாப்பி டு see தான். நல்லா தான் இருக்கு. ஒரு வைப்பா இருக்கு. காலையில சும்மா வெறும் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு பதிலா இது ஒரு வைப்பா இருக்கு. இட்ஸ் நைஸ். நல்லா இருக்கு. நாங்க வேளச்சேரியில தான் இருக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடி இட்ஸ் குட். சூப்பரா இருக்கு. இந்த ஹாப்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்குது. இது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும். இது அப்படி ஒன்றும் கலாச்சார சீரழிவுன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட் இது வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் OMRல நடந்ததுலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டா இருந்துச்சு. அப்ப கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப சென்னையில வந்து நிறைய அந்த மாதிரியான கேம்ஸ் அந்த இதெல்லாம் தெரியல. அந்த நம்ம ஊர்ல பக்கம் இருக்கிற திருவிழா கல்ச்சர்லாம் தெரியல. அதை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஹாப்பி சீட்ஸ். பட் அது வந்து எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. வேளச்சேரியில் இது நடக்கிறது ரொம்ப வெரி ஹாப்பி தான். ஏன்னா நான் பீன் டு திஸ் அண்ணா நகர் ஷோலிங்குளம் எல்லாமே போனோம். பட் வேளச்சேரி இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறனால மேபி இன்னும் கொஞ்சம் வரணும். அவங்க சொன்ன மாதிரி நிறைய இந்த டான்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். பட் எனிவே மார்னிங் டைம்ல இன்னைக்கு எங்க இருக்குது ஒரு கிரவுண்டே இல்லை விளையாடுறதுக்கு. எங்க இருக்கு கிரவுண்டு? மேக்ஸ் மாலுக்கு போறோம். அங்க மால்ல போய் என்ன பண்றோம்? போனை வச்சு மொபைல் நோண்டிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் கால நேரத்தில் நம்மளாம் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறாங்களா. ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வரும், கிரிட்டிக்ஸ் வரதான் செய்யும். கிரிட்டிக்ஸ்லாம் பார்க்க கூடாது. வி ஆர் கமிங் ஃபார் ஃபன். காலையில 6 to 9 ஆன் சண்டே கம் டவுன் வித் ஃபேமிலி, என்ஜாய் ஃபார் சம் டைம். உனக்கு ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா வாக் பண்ண போறீங்க. பிள்ளைங்களை ஆட விடுங்க ரோட்ல, ஓட விடுங்க ரோட்ல. உங்க பிள்ளைங்களை ரோட்ல ஓட விட முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ரோட்ல ஓட விடலாம், ரோட்ல சைக்கிள் ஓட விடலாம், ரோட்ல ஸ்கேட்டிங் ஓட விடலாம். இது எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் கேசா கிராண்ட் ஆல் தி ஸ்பான்சர்ஸ். ஸோ நல்ல இனிஷியேட்டிவ். பார்ப்போம். இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. we are also looking forward. ஸோ வேளச்சேரி எங்களுக்கு வந்து ஒரு விழாச்சேரியா இருக்கணும்ன்றதான் எங்களோட ஆசை. லெட்ஸ் see, wait and watch. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நகர்ல தான் இருக்கும். ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். அதனால வந்து 6 o'clockன்றப்ப கிளம்பி எல்லாம் போக முடியாது. ஸோ இப்போனா வேளச்சேரியில இருக்கனால இட்ஸ் நியர்பை, நம்ம ஈஸி ஆக்சசபிளா இருக்கனால ஸோ 6 o'clock அப்படின்றப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இனிமேல் நிறைய நடந்தா இட்ஸ் குட். எங்க காலேஜ் வேற ஒரு 1 வீக்கா லீவ் விட்டுருந்தாங்க. சோ அதுக்கு வந்து ரொம்ப இதா இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சோ கிரௌட பாக்குறப்போ டிஜே போட்டு ஆடுறப்போ இட்ஸ் லைக் குட். அது எல்லாம் தான் இருக்கும். ஒரு சைட் பாசிட்டிவ் இருந்தா ஒரு சைட் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். சோ நம்ம என்ஜாய் பண்றதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. நம்ம வந்து கிரௌட் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், பாட்டு போட்டாங்க, டான்ஸ் ஆனோம், அப்படி இருந்தா ஓகே. ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அது அவங்களோட ஒப்பீனியன்ல நம்ம எதுவுமே அதை சொல்ல முடியாது. இட்ஸ் போட்டோஸ், இன்ஸ்டன்ட் போட்டோஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் நைஸ். நாங்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை காப்பீஸ் கேட்டோன்னே கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்டா போட்டோ கிடைக்கிறப்ப இட்ஸ் லைக் ஒரு மெமரி தானே. நம்ம எத்தனையோ போட்டோஸ் போன்ல எடுத்தாலுமே ஒரு ஹாட் காப்பியா நம்ம கையில வைக்கிறப்ப அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஸ்கூல் டைப்ல பார்த்திருப்போம். இப்போ வந்து சென்னையில அந்த மாதிரி இருக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்ல அந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் பண்றப்ப இது நல்லா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.